தமிழ்நாட்டில் ஜாபில் நிறுவனம் 2000 கோடி ரூபாய்க்கு புதிய தொழிற்சாலை அமைக்கிறது. ராக்வெல் ஆட்டோமேஷன் 666 கோடி ரூபாய் முதலீடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. உலக அளவிலான முன்னணி தொழில் நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. இதுவரை 14 முன்னணி தொழில் நிறுவனங்கள் 4350 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்து. நெல்லையில் 4300 கோடி ரூபாய் மதிப்பிலான டாடாவின் சோலார் மின் உற்பத்தி ஆலை வெற்றிகரமாக தொடக்கம். 4.3 கிகாவாட் அளவுக்கு புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் தயாரிக்க திட்டம். சரக்கு லாரி போக்குவரத்து நிறுவனங்கள் வழங்கி வரும் இதர சேவைகளுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்க முடிவு. ஒன்றிய அரசின் நடவடிக்கைக்கு லாரி உரிமையாளர்கள் சங்கம் அதிருப்தி. மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு 16 ஆண்டுகளில் இல்லாத அளவில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய பாஜக அரசு ₹1 கூட ஒதுக்காதது ஆர்டிஐ மூலம் அம்பலம். கோவையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மற்றும் அறிவியல் மைய பணிகளை தொடங்கியது தமிழ்நாடு அரசு. கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளியை வெளியிட்டு பொதுப்பணித்துறை அறிவிப்பு. மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சைதாப்பேட்டை போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கியது குறித்து இன்று காலைக்குள் விளக்கமளிக்க தலைமை ஆசிரியைக்கு கெடு. டிட்டோஜாக் அமைப்பு இன்று நடத்தும் வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்க ஆசிரியர்களை வற்புறுத்தக்கூடாது. அனைத்து பள்ளிகளும் வழக்கம் போல இயங்க வேண்டும் என தொடக்க கல்வி இயக்குநர் உத்தரவு. பொறியியல் சேர்க்கையில் சென்னையை பின்னுக்கு தள்ளிய மேற்கு மண்டலம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவில் சேர்வதற்கு மாணவர்கள் ஆர்வம். மேற்கு வங்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் இன்று மாலைக்குள் பணிக்கு திரும்ப உச்சநீதிமன்றம் உத்தரவு. பணிக்கு திரும்பாத மருத்துவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மாநில அரசுக்கு அனுமதி. செல்ல பிராணிகளுடன் அலுவலகத்திற்கு வந்து பணியாற்ற ஆஸ்திரேலிய தனியார் நிறுவனம் அனுமதி. பணியாளர்களைப் போல் நாய்கள் பூனைகளுக்கும் அடையாள அட்டை தந்து உற்சாகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.